மொழியிலிருந்து வெளியேற்றினா போயிட்டான், அப்புறம் உழைப்பிலிருந்து வரலாற்றிலிருந்து வெளியேற்றினா, வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினா, இப்ப உழைப்பிலிருந்து வெளியேற்றி அரிசி இலவசம், மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம். இந்த கிரைண்டரை வச்சு மிக்சி வச்சு என்னதான்டா போட்டு அரைப்பீங்க? என்னத்தை அரைப்பீங்க? என்னத்தை அரைக்க போறீங்க? விவசாயி செத்து போயிட்டான், விவசாயம் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. அன்னைக்கு போய் கூடலூர்ல போய் மக்கள் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு போனா ஒரு அம்மா வீடு இடிஞ்சு போச்சு. அந்த மிக்சி கிரைண்டர்லாம் எடுத்து ஓரமா போட்டிருக்கேன் பாருங்க, அப்படித்தான் பொருள் எடுக்க முடிஞ்சுன்னு. அது ஃபேன் மூணுலையும் ஜெயலலிதா வட ஓட்டிருக்கு, மூணும் சகதிகளை கிடக்கு. பரிதாபத்துக்குரிய என் மக்களே, என்ன பண்றது? என்னத்த ஒண்ணுதான் நான் நினைப்பேன், எந்த உணர்ச்சியும் இல்லாம இவங்களோட மந்தையோட மந்தையா நம்மளும் போயிருந்திருக்கணும். இது தேவையில்லாத, இது காரணம் இவங்க பார்த்த வேலை. நம்ம படம் எடுக்க வந்தோமா, பொழைச்சோமா, 10 கோடி 20 கோடி சம்பளத்தை வாங்கினோமா, படத்துக்குள்ள கைதட்டு வாங்குற மாதிரி 2 வசனத்தை பேசணுமா, அது மாடு போயிடும். தரையில இவ்வளவு கத்தி ஒன்றும் பயனில்லை, திரையில பேசுங்கிறான். நம்ம பேசிட்டு இறங்கும்போது இந்த மாயன் குடும்பத்தில் அடிச்சார் அவர் தானே, அவர் தானே நமக்கு வரும் பாருங்க அந்த நேரத்துல ஒரு பெருமை. எப்பேற்பட்ட மக்களை வச்சுக்கிட்டு நம்ம. நீங்க பள்ளிக்கூடத்துல நீங்க தானே பள்ளிக்கூடத்துல நான் படிச்சு இல்ல நடிச்சதை சொல்றேன், படிச்சதை சொல்லல, நடிச்ச. ஏன் கேக்குறீங்க? UMCல ஓடிக்கிட்டு இருக்கேன், கூட 5-6 பேர் ஓடி வரேன். ஏதோ ஓடி வர்றதுக்கு வராமல் இருக்கு, நம்ம கூட நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வேகமா முன்னாடி போய் டக்குன்னு அவர் தான்டா, அவரே தான்டா, என்னடா பள்ளிக்கூடம் படத்துல நீங்க தானே அப்படின்னா, அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம் அவருக்கு. இது எதுக்கு நெஞ்சு வெடிக்க கத்தி உடலை கெடுத்து டாக்டர் வேற சத்தம் போட்டு பேசாதடா செத்து போயிடாக்குறான், இது எதுக்கு இந்த பிரச்சனை? ஆனாலும் நாம விட்டு போறதல்ல.